பார்வதி தன்னுடைய மகன் வீட்டுக்கு வந்ததை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் பார்வதியுடைய பையனும் எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. தாங்கிக்க முடியாத பார்வதி அழுதுகிட்டு நிற்கும்போது தான் மீனா முத்துவுக்கு கால் பண்ணி வரவழைச்சிட்றாங்க. அந்த நேரத்தில் எங்கள் பார்வதியுடைய பையன் பார்வதி கிட்ட ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்த முத்து இங்கே வந்த கோவத்துக்கு பல்லான்னு ஒரு அறையை இங்கே சித்தார்த்து கன்னத்தில் விடவும் செய்ய இதை பார்த்த விஜயா சிந்தாமணின்னு அப்படியே திகைச்சு போய் பார்க்குறாங்க. டேய் முத்து அப்படின்னு சொல்லி சித்தார்த்த சொல்ல, என்னடா என்ன உங்கள் அம்மாவை என் ஆசையோடு பார்க்க வந்தேன்னு நினச்சா நீ உங்கள் அம்மாவை சந்தேகப்பட்டு பார்க்க வந்திருக்கல அப்படின்னு சொல்லி இங்கே கேள்வி கேட்குறாங்க முத்துவும். அதுக்கு சித்தார்த்தும், இல்லை அது அம்மா இவர் கூட அப்படின்னு சொல்ல, ஆமாம் இவர் கூட சேர்ந்து புதுசாக ஒரு கதையெல்லாம் சொல்லி இங்கே சின்ன சின்ன பசங்களுக்கு அதையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னடா தப்பு இருக்குது? உனக்கு யார் ஃபோன் பண்ணி தப்பாக ஒரு விஷயத்த சொன்னது? நிச்சயமாக இங்கே பார்வதி ஆண்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. கூடவே இருக்கவங்க தானே இந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல அங்கே நின்றுட்டு சித்தார்த் விஜயாவை பார்க்குறாங்க. இதை மீனாவும் புரிஞ்சுக்கிறாங்க. சிவானும் அங்கே நிற்கிறத பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்கள் மீனா. அப்போ முத்து சொல்கிறாங்க, ஆமாம் ஒரு மகனா நீ அம்மாவுக்கு என்னடா செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க சித்தார்த் அப்படியே தலை கீழே போட்டு நிற்க, விடுப்பா முத்து, அவன் என் பையன் தானே, அவனை நீ இப்படி அடிக்கிறதோ திட்டுறதோ என்னால் பார்த்துட்ருக்க முடியலன்னு சொல்ல, இது தாண்டா தாய் பாசங்கிறது. உன்னைய திட்டுறதோ அடிக்கிறதோ பார்த்து தாங்கிக்க முடியாத உன் அம்மா இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாரு. நீ சொன்ன வார்த்தையை விட நான் உன்னை கேள்வி கேட்குறதா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த அம்மாவை நீ புரிஞ்சுக்காம போயிட்டியடா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எத்தனை வருஷம் ஆகுது இந்த வீட்டை விட்டு போய் உன் அம்மாவை பார்க்காம இருந்து உன் மனைவி பிள்ளைன்னு சொல்லி தனியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. உன் அம்மாவுக்கு உன்னால் என்ன சந்தோஷத்தை கொடுக்க முடிஞ்சதை சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு முத்து கேட்குறாங்க. அதுக்கு சித்தார்த் எதுவுமே பேசலை. அப்போது முத்து சொல்கிறாங்க, இங்கே பார், நீ அம்மாவை தனியாக விட்டுட்டு போயிருக்க, உனக்கு உங்கள் அப்பாவும் கூட இல்லை. ஆனால் நீ உன்னுடைய மனைவி குழந்தைன்னு தனியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். நீ வெளிநாட்டில் போய் வாழ்கிற வாழ்க்கையை எங்கே வாழ்கிறதுலையும் சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு உன் மனசோ ஒத்துழைக்காது. சரி, நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ. இந்த வயசில் ஒரு அம்மா என்ன எதிர்பார்ப்பாங்க? தன் பையன் கூட இருக்கணும்னு தான் ஒரு அம்மாவுக்கும் ஆசையாக இருக்கும். அந்த கனவை கூட உன்னால் நிறைவேற்ற முடியலைன்னா நீ இவங்களுக்கு பையனாக இருக்க தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுலேருந்து தனியாக ஒரு பொண்ணாக போராடி உன்னை கரை சேர்த்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்ச உன் அம்மாவை சந்தேகப்பட்டு பேசுகிறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? உன் கூட இருந்தது அவங்க எத்தனை நாட்கள் உன்னை கூட இருந்த அன்பா அக்கறையை கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்பையிலேருந்து உன் அம்மாவை பார்த்துட்டு தானடா இருக்க. அப்படிப்பட்டவங்களை உன்னால் எப்படி தப்பாக பேச முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி முத்து தான் ரொம்ப ஆக்ரோஷமாக கொந்தளிச்சு அவங்ககிட்ட பேசவும் செய்கிறாங்க. சித்தார்த் அமைதியாகவே நின்றுட்டுருக்காரு. உனக்கு இதெல்லாம் தெரியாது முத்து, இங்கே நடக்கிற விஷயத்த எனக்கு ஃபோன் போட்ட சொன்னதே உங்கள் அம்மா தான். இத்தனை வருஷமாக இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது உங்கள் அம்மா மட்டும்தானே. அப்படிப்பட்டவங்க எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்கன்னா அது உண்மையாக தானே இருக்கும்னு எனக்கும் தோணும். அப்போ அதை நான் நேரில் பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சித்தார்த்த சொல்ல முத்துவுக்கு இதை விட பெரிய அதிர்ச்சியாகவே இருக்குது. தான் அம்மாவை பார்த்து மறைக்கிறாங்க. ஓ, இவங்க ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு பிறகு தான் நீங்கள் ஓடி வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சித்தார்த்து சொல்ல, விஜயாவை பார்த்ததும் பார்வதி ரொம்ப கோவத்தோடு பார்த்துட்டு நிற்கிறாங்க. இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க உண்மையானவங்க நேர்மையானவங்கன்னு நினச்சிட்ட போல. முதல்ல இவங்க குடும்பத்தை சாய்க்கிறதுக்கே இதோ இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குழந்தைய கடத்துறதுலேருந்து இங்கே மீனாவுடைய தொழிலை கெடுக்கிறதுலேருந்து ஏகப்பட்ட வேலைகளை சொந்த குடும்பமே கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு ஏதோ இந்த பொம்பளை கூட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத ரவுடிச வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க. அவங்க உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு அதை கேட்டு நீ நம்பின பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து திரும்பவும் விஜயாவை பார்த்தும் சிந்தாமணியை பார்த்தும் கேவலப்படுத்துகிற விதமாக பார்த்துட்டு பேசிட்டு சித்தார்த்துக்கிட்ட கேள்வி கேட்கவும் செய்கிறாங்க. இந்த வயசில் ஓன் பையனுக்கு அவங்க பேரனுக்கு கதை சொல்லி சந்தோஷப்பட வேண்டிய இந்த வாழ்க்கையில் இந்த வயசில் அவங்கள நீ தனியாக விட்டுட்டு போயிட்டேன். அவங்க ஓன் பையனுக்கு கதை சொல்லி சந்தோஷப்படுத்துகிற விதமாக நினச்சி இப்போது அவங்க பல பசங்களை சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஏன்னு கூட உனக்கு புரியலைல்ல. தனிமையாக அவங்க வாழ்க்கையும் காலமும் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் நீ தானே. இந்த வாழ்க்கையும் இந்த தனிமையும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுத்துருக்கு. அதை போய் எப்படி அவனால் தப்பாக பேச முடிஞ்சுது? பெத்த அம்மாவை 4 பேருக்கு மத்தியில் தப்பாக பேசுகிற மகன் நிச்சயமாக அவன் நல்ல மகனாகவே இருக்க முடியாதுன்னு சொல்ல
விடுப்பா முத்து அப்படின்னு வேகமாக பார்வதி சத்தம் போடுறாங்க. உடனே முத்துவும் உங்கள் அம்மாவுக்கு என்ன சொன்னாலும் கோவம் வரும், ஆனால் உங்கள் அம்மாவை யாராவது என்ன சொன்னால் உனக்கு கோவமே வராதில்லைன்னு சொல்லும்போது தான் சித்தார்த் அங்கே நின்றுட்டு இருக்கவங்களை பார்க்கவும் செய்கிறாங்க. இங்கே பார், எங்கள் அம்மா ஒன்றும் சரியானவங்க கிடையாது, எல்லா விதத்துலையும் வீட்டில் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க தான் செய்கிறாங்க. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இன்றைக்கி கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்பவே தெரியல, இத்தனை வருஷ காலமாக ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு இருக்க இவங்களுக்கே இங்கே பார்வதி ஆண்டி மேலே நம்பிக்கை இருந்துமே தப்பாக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்கன்னா அப்போது அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும்னு நினச்சிப்பார். சொந்த குடும்பத்துக்கே சூனியை வைக்கிறவங்க இன்னொரு குடும்பத்தில் சூனியை வச்சு பார்க்கணும்னு நினச்சி கூடவா பார்க்க மாட்டாங்க அப்படின்னு முத்து சொல்லும்போது தான் சித்தார்த் வந்துட்டு டக்குன்னு அம்மா காலில் விழுந்துடுறாங்க. பழசு எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுகவும் செய்ய டே விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்வதி சொல்லிகிட்டே இருக்காங்க. இல்லைம்மா, நான் ஏதோ கோவத்தில் தாம்மா கிளம்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டே சித்தார்த், விடு சித்தார்த், எனக்கு நீ இல்லாத தனிமை என்னை எந்த அளவுக்கு காயப்படுத்திட்டு இருந்ததுன்னு தெரியுமா? நீ உன் மனைவி குழந்தைகள் கூட சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தப்பா, ஆனால் உன்னை பார்க்காம என் பேரனை பார்க்காம அவன் கூட இருக்க நாட்களை கழிக்க முடியாமல் நான் படுற கஷ்டம் எனக்கு தானப்பா தெரியும். அதுக்காக என்னுடைய சந்தோஷத்துக்காக உங்களை காயப்படுத்த விரும்பக்கூடாதுன்னு தான் உங்களை நான் இங்கே கம்பல் பண்ணி கூப்பிடுறது கூட கிடையாது. இந்த ஒரு சின்ன கதை சொல்கிற விஷயம் கூட எனக்கு சின்ன மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதை என் பேரனாச்சு பார்ப்பான்ல, என் பேரன் அவன் என்னை இந்த வீடியோவில் பார்த்தாவது சந்தோஷப்படுவான்ல, நான் சொல்கிற கதையை அவன் அப்போவாது கேட்பான்ல, எனக்கு அந்த சந்தோஷந்தாயா இப்போ வரைக்கும் போயிட்டுருக்குன்னு சொல்ல. பாத்தியா உங்கள் அம்மா மனசுக்குள்ளே எவ்வளோ ஏக்கம் இருக்குன்னு பாத்தியான்னு முத்து அங்கே நிற்கிற சித்தார்த்தை பார்த்து சொல்ல. இங்கே நின்றுட்டுருக்க விஜயாவும் சிந்தாமணி முறைச்சி பார்த்தபடியே நிற்கிறாங்க. அங்கே நிற்கிற சித்தார்த்து நேராக விஜயா பக்கம் வராங்க. உங்களை நான் எங்கள் அம்மா கூடவே பழகிட்டு இருக்க ஒரு ஃப்ரெண்டு, அதுவும் எத்தனை வருஷ காலமாக நான் அப்படி தான் நினச்சேன். உங்களையும் நான் என் அம்மாவை தான் பார்த்தேன். ஆனால் நீங்கள் அம்மாவை பற்றி தப்பாக சொன்னதும் ஒரு நிமிஷம் நானே அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த அளவுக்கு எங்கள் அம்மாவை வந்து நான் காயப்படுத்தி இருக்கக்கூடாது, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் பேச்சை நான் கேட்டிருக்கவே கூடாது, இனி இன்னொரு தடவை நீங்கள் எங்கள் வீட்டுக்கே வர வேண்டாம் அப்படின்னு சித்தார்த்த சொல்கிறாங்க. ஆமாம், இவங்க இந்த வீட்டுக்கு பரதநாட்டியம் வைக்கலாம், இங்கே கிளாஸ் நடத்தலாம், யோகா கிளாஸ் நடத்தலாம், இது அவங்க தேவைகளுக்காக மற்றவங்களை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன குளறுபடிகள் செய்யணுமோ அது எல்லாத்தையும் இதே வீட்டிலேருந்து இவங்களும் இந்த சிந்தாமணியும் சேர்ந்தே செய்வாங்க அப்படின்னு அங்கே மீனாவும் சேர்ந்து சத்தம் போட அங்கே நின்றுட்டுருக்க விஜயாவும் சிந்தாமணி மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க. உனக்கு தேவையில்லாத விஷயம், இதில் நீ தலையிடக்கூடாதுன்னு அங்கே விஜயா வந்து சொல்ல. எது தேவையில்லாத விஷயம், இது தேவையாக இருக்கிறனால தான் நானும் இவர் இங்கே வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கோன்னு மீனா சொல்ல. அதை கேட்டு விஜயாவால் ரொம்ப ஜீரணிக்க முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன். அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் இதோட கட் பண்ணுறதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நான் சீக்கிரமாக நான் இதே வீட்டோட இருக்க மாதிரி திரும்பி வருவேன், நிச்சயமாக நான் வருவேம்மா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு திரும்பவும் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுகவும் செய்கிறாங்க. உடனே அங்கே நின்றுகிட்டு இருக்க பார்வதி விஜயா பக்கத்தில் வந்து, உனக்கு நான் எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் தெரியுமா, எத்தனை வருஷ காலமாக நீ என் கூட ஃப்ரெண்டாக இருக்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு விஜயா பார்த்து கேட்க. விஜயா அப்படியே எதுவுமே பேசாமல் பார்வதியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது சிவன், இவரை பற்றி உனக்கு என்ன தெரியும், இவர் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை இழந்திருக்காருன்னு அது உனக்கு தெரியுமா, மற்றவங்க வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குன்னு கூட நீ அதை ஒரு நிமிஷம் கூட உட்காந்து காது கொடுத்து கேட்க மாட்டேன். ஆனால் உன் வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அதை கெடுதலாகவே நினச்சிக்கிட்டு உன் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கே கெடுதல் செய்கிறவ தானே நீ 1000 தவறுகள் செய்ய நினச்ச போதெல்லாம் உனக்கு பக்கத்தில் இருந்து நீ செஞ்ச தப்பை இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு வழி நடத்துகிற ஒரு ஃப்ரெண்டாக இருக்கேன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியுது உன் கூட நான் ஃப்ரெண்டாக இருந்ததை நினச்சி நான் வெட்கப்படுறேன் விஜயா. இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டை இத்தனை வருஷ காலமாக நான் நம்பிட்டு இருந்தேன் பார்த்தியா, இதை விட அசிங்கம் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிந்தாமணி உனக்கு எத்தனை நாளாக தெரியும், இது நாள் வரைக்கும் சின்ன சின்ன தவறுகள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னைக்கு நீ இந்த சிந்தாமணி கூட சேர்ந்தியோ அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த பொம்பளை கிட்ட இருக்க ரவுடிசம் தான் இப்போ உன்கிட்ட இருக்குது. குழந்தையை கடத்துகிற அளவுக்கு கூட நீ போகக்கூடியவனு இப்போ சிந்தாமணி கூட சேர்ந்ததுக்கு பிறகுதான் எனக்கே தெரிய வருது. சின்ன வயசில் முத்துவுக்கு பண்ணாத நீ அநியாயமே கிடையாது. அதையெல்லாம் தாண்டி சரி நம்ம ஃப்ரெண்டாச்சே அப்படின்னு பொறுத்து அமைதியாக சில விஷயங்களை சொல்லி எடுத்து சொல்லி நீ இதை விட கோவப்பட்ட பெரிய பெரிய விஷயங்கள் செய்ய போகும்போதெல்லாம் கூட அப்படி செய்யக்கூடாது விஜயான்னு தடுத்து நிறுத்தி உன்னை நான் சில கண்ட்ரோலில் வச்சுருக்கவும் செஞ்சேன். ஆனால் இப்போல்லாம் ஏன்னு அது எனக்கு இப்போ புரியுது. உன்னை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இருக்கவே வேணான்னு தான் எனக்கு இப்போ தோணுது. என்னை பற்றி தப்பாக 4 பேர் வெளியே பேசியிருந்தா கூட என் ஃப்ரெண்டு அப்படிப்பட்டவே இல்லைன்னு நீ போய் நின்று அந்த வார்த்தையை சொல்லியிருந்தா நான் சந்தோஷப்பட்டேன்.
சந்தோஷப்பட்டிருப்பேன் விஜயா. ஆனால் கூட இருக்க நீயே என்னை பற்றி தப்பாக என் பையன்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லி எனக்கே தெரியாமல் அவனை வீட்டுக்கு வரவழைச்சு அவன் மூலமாகவே என்னை காயப்படுத்தின பற்றியா? அப்போவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நீ இந்த வீட்டுக்கு வர வேணாம் விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பார்வதியை சிந்தாமணி அதிர்ந்து போக, பார்வதி என்ன நீ பேசாத, இனி உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. முதல்ல நீ யார் இந்த விஷயத்தில் தலையிடுறதுக்கு? உன் குடும்ப விஷயத்தில் நான் வந்து தலையிட்டா எப்படி இருக்கும்? அதனால தான் உன் புருஷனே உன் கூட இல்லாமல் உன்னை விட்டுட்டு போயிட்டார் போலன்னு சொல்லிட்டு பார்வதி சிந்தாமணியை பார்த்து கேவலப்படுத்த சிந்தாமணி அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். இனி யோகா கிளாஸும் வேண்டாம், இனி எந்த கிளாஸும் வேண்டாம். இனி உனக்கும் எனக்கும் இருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னையோட முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி பார்வதி சத்தம் போட்டு பேச, பார்வதியை பார்த்துட்டு அந்த விஜயாவும் சிந்தாமணியும் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. தன் பையன் திரும்ப திரும்ப தன் மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே தான் இருக்கவும் செய்கிறாங்க. ஆமாம், நிச்சயமாக ஒரு நாள் நான் என் மனைவி பையனோட இந்த வீட்டுக்கு திரும்பி வருவேன். உங்களுடைய இந்த கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல நான் மன்னிச்சிட முத்துன்னு மன்னிப்பு கேட்குறாங்க முத்துக்கிட்டையும். ஒரு பையனாக நீ செய்ய வேண்டிய விஷயமே ஒன்று தான். உன் மனைவியோடைய மனசை மாற்றி நீ இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சந்தோஷமாக வாழ்கிறதுல தான் இருக்குது. அதுதான் நீ உங்கள் அம்மாவுக்கு திருப்பி கொடுக்குற ஒரு பெரிய சந்தோஷமான பொக்கிஷமாகவும் இருக்கும், உன் குழந்தைக்கு கொடுக்குற சில நினைவுகளாகவும் இருக்கும் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. அங்கே நிற்கிற சிவன் அப்போ தான் பேசுகிறாங்க எங்கள் சித்தார்த்துக்கிட்ட. இங்கே பாருப்பா, எல்லா வயசுலையும் காதல் வரும், ஆனால் எல்லா வயசுலையும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் வரும். எங்கள் 2 பேருக்கு இடையில இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். இந்த வயசில் நீ என்னையும் அவங்களையும் தப்பாக நினச்சனா அதை விட கொடுமை வேறு எதுவுமே கிடையாது. வயசான காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக பல பேர் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் எங்கள் 2 பேருக்கு இடையில இருக்க இந்த நட்பை நீ கேவலப்படுத்துறதாம்பா எனக்கும் இங்கே பார்வதிக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதை இங்கே இருக்க மாஸ்டர் புரிஞ்சுக்க நினைக்கல, ஆனால் நீ புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம்தான். இனி நான் இந்த வீட்டுக்கு வரப்போகிறது இல்லைன்னு சிவன் அங்கேருந்து கிளம்ப, அங்கிள் ஒரு நிமிஷம் அப்படின்னு அங்கே நிற்கிற சித்தார்த் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அப்போது அவருமே அங்கே நிற்க திரும்பி வர, எங்கள் சித்தார்த் என்னை மன்னிச்சிடுங்க அங்கிள், நீங்கள் அம்மா கிட்ட நல்ல ஃப்ரெண்டாக அவங்களுடைய கஷ்டத்துக்கு ஒரு நல்ல தோழனா என்றைக்குமே இருந்திருக்கீங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். யாரோ ஒருத்தவங்க தப்பாக பேசினாங்கன்னு அதை கேட்டு நான் வந்திருக்கக்கூடாது. ஏன்னா சின்ன வயசில் என்னையை பற்றி பல பேர் தப்பாக பேசும்போது கூட எங்கள் அம்மா எனக்காக அவங்க கிட்டேலாம் வந்து சண்டை போட்டிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நான் அந்த தப்பை பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. சித்தார்த் இப்படி சொல்லும் போதே, உங்கள் அம்மாவுக்கு எப்படி இந்த கதையெல்லாம் பார்த்தா உன் பையனும் உன் பொண்ணும் இதை பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு எங்கள் பார்வதி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தப்பா நானும் என்னுடைய குடும்பமும் இங்கே மொத்தமாகவே ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாங்க. இப்படி ஒரு அப்பா இருக்கிறதே மறந்துட்டு என் பையனும் ஃபாரினில் தான் இருக்கான். அவன் குடும்பமும் இதை பார்த்தா சந்தோஷப்படுவாங்கன்றதுக்காக தான் கடைசியில் நானும் சில விஷயங்களை பேசிட்டு அந்த வீடியோவை நான் போடவும் செஞ்சுருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போதாவது அவங்களுக்கு என் நினைப்பு வராதா? திரும்ப அப்பாவை போய் பார்க்கணுன்னு ஒரு ஏக்கம் வராதான்ற ஒரு எண்ணம் தான். இங்கே 2 பேரையும் இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இணைச்சதே பசங்கன்ற ஒரு பிணைப்புனால தான். அவங்க எங்களை விட்டு போயிட்டாங்களேன்ற ஒரு வருத்தத்தினால தான் சொல்லும்போது முத்து சொல்கிறாங்க, சில பேருக்கு பசங்க கூட இருக்கிறதுனால அந்த அருமை அவங்களுக்கு புரியறதில்ல. சில பேருக்கு தான் பசங்க தான் கூட இல்லையன்ற பெருமை அவங்களை எந்த அளவுக்கு கொண்டு போகுதுன்றது இங்கே உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சித்தார்த்தை பார்த்து சொல்ல, அது விஜயாவுக்கு செருப்படியாகவும் இருக்குது. மீனாவும், ஆமாங்க, இந்த காலத்தில் யாருங்க அப்படி நினைக்கிறா? சொந்த பையனையே வெறுத்து ஒதுக்குற அம்மா, சில பசங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில் நினைக்கணும்னு அனுப்பணும்னு நினைக்கிற ஒரு அம்மா, தன் சொந்த குடும்பத்துக்குள்ளேயே வெளியாள் மூலமாக பிரச்சனையை கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்கன்னு இப்படி சில பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஆனால் பார்வதி ஆண்டி மாதிரியும் இவர் மாதிரியான ஒரு அப்பா கிடைக்கவும் ஒரு அம்மா கிடைக்கவும் அந்த பசங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். அதை புரிஞ்சுக்காம இருக்கிற பசங்களுக்கு தாங்க அது மிகப்பெரிய நஷ்டமும் கூடன்னு அங்கே மீனா சொல்ல, இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பார்த்துக்கிறேன், திருத்திக்கிறேன்னு சித்தார்த்து சொல்லவும் செய்கிறாங்க. விஜயாவும் சிந்தாமணி, இதுக்கப்புறம் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க? உங்களை தான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு முகத்தில் அடிக்க மாதிரி பேசிட்டாங்களே, இங்கேருந்து கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜயாவும் சிந்தாமணியும் மூக்கு ஓடப்பட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போகவும் செய்கிறாங்க. மொத்தத்தில் இவங்க 2 பேருடைய பிளானும் உடஞ்சி போனாலும் விஜயாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சி போனதை விஜயாவால் ஏற்றுக்க முடியலை. ஆனால் இவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இனி எனக்கு தேவையே இல்லைன்னு தீர்க்கமாக முடிவெடுத்த பார்வதி இனிமேல் அவங்க லைஃப்பில் சக்ஸஸாக தான் இருக்க போகிறாங்க. இதுவும் நடக்கத்தான் போகுது.